ஹலோ கைஸ், நிறைய பேர் ரெஸ்யூம் ஷார்ட் லிஸ்ட் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் ஒரு ரெஸ்யூம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ரீசெண்டாக நாக்ரியில் ஒர்க் பண்ணுற ஃப்ரெண்டை நான் மீட் பண்ணேன். ஸோ அவனுக்கு என்ன ஒர்க்னா கேண்டிடேட் ரெஸ்யூமை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி கம்பெனிக்கு அனுப்புறது தான் ஒர்க்கு. ஸோ அவன் என்கிட்ட என்ன ஷேர் பண்ணானா அதை உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஜாபோட ஜேடியை எடுத்துக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த பேபால் கம்பெனியோட சைட் ஆப்ரேஷன் ரோல் ஜேடியை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஜேடியில் என்ன ஸ்கில் செட் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ இந்த ஜேடியில் ப்ரோக்ராமிங் ஸ்கில் செட் பார்த்தீங்கன்னா பைத்தான் கேட்டிருக்காங்க, ஜாவா கேட்டிருக்காங்க, இல்லை நோட் கேட்டிருக்காங்க. மானிட்டரிங் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிங்க் இல்லை டேட்டாடாக் கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஜிசிபி ரிலேட்டட் சர்வீஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க ஜேடியில் குறிப்பிட்ட எந்த சர்வீஸும் அவங்க மென்ஷன் பண்ணல. ஸோ உங்களுக்கு எந்த சர்வீஸ் தெரியுதோ அதை ரெஸ்யூமில் நீங்கள் அப்டேட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லினக்ஸ் தெரிஞ்சிருக்கணும், பேசிக் ஆஃப் நெட்வொர்க்கிங் தெரிஞ்சிருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இன் கிட்டாப்ஸ் கேட்டிருக்காங்க, நாலேஜ் இன் டெராஃபார்ம் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 5 ஸ்கில்ல எது வெயிட்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் லாங்குவேஜ் தெரியணும், அது இல்லாமல் மானிட்டரிங் டூல் தெரியணும், அது இல்லாமல் ஜிசிபி தெரியணும். ஸோ இந்த 3 ஸ்கில்லும் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஹெச்ஆர் எப்படி அவங்க ரெஸ்யூமை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்களா அந்த கீவேர்டு வச்சு தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஜேடியில் மெயின் கீவேர்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரோக்ராம் லாங்குவேஜ் கேட்டிருக்காங்க, மானிட்டரிங் டூல் கேட்டிருக்காங்க, ஜிசிபி கேட்டிருக்காங்க. இந்த 3 நீங்கள் ஒரு ரெஸ்யூமில் ஆட் பண்ணலன்னா கண்டிப்பாக உங்கள் ரெஸ்யூம் ஷார்ட் லிஸ்ட் ஆகாது. ஸோ எப்பயுமே ஜேடியில் கொடுத்துருக்க எல்லா ஸ்கில்லும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அவசியம் இல்லை. ஒரு 10 ஸ்கில் கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு 7 ஸ்கில் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்க. ஸோ அந்த 7 ஸ்கில்லேருந்து கொஸ்டின் கேட்கும்போது அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டா கண்டிப்பாக நீங்கள் இன்டர்வியூ கிளியர் பண்ணிடலாம். ஸோ ஒரே ரெஸ்யூமை வச்சு எல்லா ஜாபுக்கும் அப்ளை பண்ணாதீங்க. அந்த ஜேடிக்கு தகுந்த மாதிரி உங்கள் ரெஸ்யூமை எடிட் பண்ணுங்க. நான் ப்ராடக்ட் பேஸ் கம்பெனிக்கும் சர்வீஸ் பேஸ் கம்பெனிக்கும் 2 டெம்ப்ளேட் வச்சிருக்கேன். அந்த டெம்ப்ளேட் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் ரெஸ்யூம் டைப் பண்ணுங்க, நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இது மாதிரி டெய்லி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு இந்த வீடியோ லைக் பண்ணி என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க.